अस्सलाम वालेकुम वेलकम बैक टू माय चैनल। इनकी நம்ம வீடியோல வந்து என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் நாட்டுக்கோழி சிக்கன் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம்। இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம்। வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்றதுக்கு நான் இன்னைக்கு நாட்டுக்கோழி எடுத்துர்க்கேன் 1/2 கிலோ அளவுக்கு। இத வந்து நல்லா வாட்டிட்டு வாங்கி வச்சிருக்கேன்। வாட்டிட்டு வாங்குனதுக்கு அப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன்। இப்போ இத வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம்। நம்ம மேரினேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டோட பேஸ்ட் போட்டுக்கோங்க। இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம்। இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம்। இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நார்மலாகவே வந்து சிக்கனு நம்ம மட்டன்லாம் வந்து ஒரு கவுச்சி சுமல் மாதிரி அடிக்கும், அதுவும் நாட்டுக்கோழியில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அடிக்கும்। இதுக்காக வந்து நம்ம இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour வரை வச்சுருந்தோம் அப்படின்னோம்னா நமக்கு அந்த சுமல் வந்து இருக்குது। இது வந்து நல்லா மேரினேட் பண்ணியாச்சு। இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி போட்டு அப்படியே வச்சுக்கலாம்। இப்போ சிக்கனுக்கு வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும்। அதுக்கு வந்து மிக்ஸி பவுல் எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு பெரிய துண்டு அளவுக்கு வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம், குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு। அதுக்கப்புறம் வந்து ஒரு 7 பல் அளவுக்கு பூண்டு பல் சேர்த்துக்கலாம்। காரத்துக்கு வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நான்। இதை வந்து பேஸ்ட்டாக அரைக்காமல் நம்ம வந்து குறைப்பாக மட்டும் அரைச்சிட்டு நம்ம வந்துக்கலாம்। இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன்। இந்த அளவுக்கு வந்து குறைப்பாக அரைச்சாவே போதும், ரொம்ப வந்து தண்ணி எதுவும் ஊற்றாமல் மையாக அரைக்காமல் இந்த அளவுக்கு குறை மட்டும் அரைச்சிக்கலாம்। இப்போ இது இருக்கட்டும்। இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு வந்து மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இந்த காஞ்ச மிளகாய் தான்। இந்த காஞ்ச மிளகாவை மேலே இருக்கிற அந்த காம்பை வந்து ரிமூவ் பண்ணிடணும்। ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இருக்க விதையெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம்। இந்த விதையோடய சேர்த்துக்கலாம், ஆனால் வந்து அதிகப்படியான காரம் இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த பள்ளிப்பாளையத்தோட சிக்கனுக்கு இந்த ஃப்ளேவரே வந்து இந்த காஞ்ச மிளகாய் தான்। இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கிறணும்। இந்த விதை இருந்தாலும் தப்பு இல்லை, உங்களுக்கு காரம் வந்து ரொம்ப அதிகமாகவே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த விதையை கூட சேர்த்துக்கலாம்। ஆனால் வந்து ஒரிஜினல் பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு வந்து இந்த விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து இந்த காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குவாங்க। இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஃபுல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம்। இப்போ விதை எல்லாத்தையுமே வந்து எடுத்தாச்சு। நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்க குவான்டிட்டி பார்த்தீங்கன்னாக்கோ 20 அளவுக்கு வந்து காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன்। இதை வந்து இன்னும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம், ஏன்னா ரொம்ப அதிகமாக வந்து பெரிய லெவலில் இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த வாயில் கடிபடும் போது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அதனால் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்। நம்ம வந்து இதுக்கு காரம் வந்து இந்த சிக்கனுக்கு வந்து மசாலா ஐட்டம் காரத்துக்கு வந்து எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது, வெறும் வந்து நமக்கு இந்த காஞ்ச மிளகாவை தான் வந்து காரம் கொடுக்க போகுது। அதனால் குவான்டிட்டி வந்து நிறையாவே நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி। இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்। இந்த காஞ்ச மிளகாயில் இருக்கிற எல்லா விதையும் வந்து ரிமூவ் பண்ணுன்றது கிடையாது, 1-2 இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை। இப்போ இது தனியாக இருக்கட்டும்। ஃபஸ்ட்டு வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி மண்சட்டி எடுத்திருக்கேன்। நீங்கள் வந்து பெரும்பாலும் வறுவல் கிரேவி அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து நான்வெஜ்ஜுக்கு வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி வந்து மண்சட்டி அப்படி இல்லாட்டி வந்து இரும்பு கடாய் பண்ணிங்கனாக்கும் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும்। இப்போ இது அடுப்பில் வச்சு இதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம்। நான்வெஜ்ஜுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும்। ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம்। இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம்। இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம்। காஞ்ச மிளகாய் சேர்க்கும் போது வந்து சிம்லேயே தான் இருக்கணும் அடுப்பு, இல்லாட்டி காஞ்ச மிளகாய் வந்து கருக ஆரம்பிச்சிடும், அந்த ஃப்ளேவரே வந்து உங்களுக்கு மாறிடும்। இதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயத்தை ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து ஒரு வெங்காயத்தை வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன்। இப்போ அதையும் சேர்த்துக்கலாம்। இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம்। நம்ம இதில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்। இந்த வெங்காயம் வந்து ஒரு 70% மட்டும் வெந்தால் போதும், ரொம்ப அதிகமாக வந்து குக் பண்ண வேணாம்। இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வந்து இது கூட சேர்த்துக்கலாம்। 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க। சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து வதக்கிக்கலாம்। நீங்கள் வந்து சிம்லேயே வச்சு தான் பண்ணணும், ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தீஞ்சு போயிடும் சீக்கிரமாகவே।
அடுத்ததாக வந்து இந்த பள்ளிப்பாளைய சிக்கனுக்கே வந்து ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து இந்த தேங்காய் வந்து நான் இன்றைக்கி 2 சில்லு அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து மிக்சியில் வந்து அரைச்சோ இல்லை பேஸ்ட் மாதிரியோ அந்த மாதிரிலாம் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி தான் சேர்க்கணும். இதை வந்து எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து சிக்கனில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கங்க. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இது கூட சேர்த்துடலாம். இந்த சிக்கனுக்கு வந்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு வந்து இந்த எண்ணெயிலே வந்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கிளறி விட்டாச்சு. இந்த எண்ணெயிலே வந்து இது வெந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து நல்லா 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. இதில் நீங்கள் நார்மல் சிக்கன் அப்படின்னா நீங்கள் வந்து 1 கிளாஸ் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். நாட்டுக்கோழின்றனால வந்து நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் வந்து மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பிராய்லர் கோழி அப்படின்னா வந்து உங்களுக்கு 5 நிமிஷத்துலேயே வந்து சீக்கிரமே குக் ஆயிரும். இது வந்து நாட்டுக்கோழி அப்படின்றதுனால வேகிறதுக்கு வந்து டைம் எடுக்கும். அதனால் வந்து 10 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வந்து நல்லாவே வற்றி வந்துருச்சு. இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு வந்து இன்னுமே வந்து ட்ரையாக வேணும். அதனால் வந்து மூடி போட்டிங்க அப்படின்னா வந்து தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு வந்து ட்ரையாக ஆகாது. நம்ம வந்து மூடி எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்து கலர்லாம் மாறி கிடச்சிருக்கு. நம்ம எந்த மசாலா வந்து ஆட் பண்ணவே இல்லை, ஆனால் கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக கிடச்சிருக்குன்னு. இந்த கலர் வந்து நமக்கு காஞ்ச மிளகாயிலேருந்து தான் கிடைக்கும். நீங்கள் கருக விட்டு காஞ்ச மிளகாயை வந்து வறுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கலர் கிடைக்காது. அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து மாறிடும். இப்போ ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து மல்லியில் தூவிக்கலாம். மல்லியில் தூவிட்டு வந்து அப்படியே வந்து இறக்கி வச்சிடாதீங்க. கொஞ்சம் நேரம் கிளறி விட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த மல்லி இலையோட டேஸ்ட்டும் வந்து இந்த கறியில் இறங்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு சுவையான பள்ளிப்பாளைய நாட்டுக்கோழி சிக்கன் வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதை இன்னும் வேணும்னாலும் நம்ம ட்ரை ஆக்கி கூட வச்சுக்கலாம். எனக்கு இந்த மாதிரி கிரேவி இருக்கிறது வந்து ஓகே அப்படின்றதுனால வந்து நான் இதை வந்து அப்படியே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அனிஷ்னா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.